ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபுள் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே தனித்தனியாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா RPF 02/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளே ஒரு 4208 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 10th, எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் டிகிரி, அதுதான் எப்போவுமே வழக்கம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே லாஸ்ட் இயர்லேருந்தே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அது மட்டும் இல்லாமல் ஏஎல்பிக்கு தனித்தனி பேட்சஸாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த ஆர்பிஎஃப்கான பேட்சும் தனியாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 2ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? மே 2ஆம் தேதியிலேருந்து மேக்ஸ், ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மூணுத்துக்குமான வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் டெலகிராம் குரூப் மூலிமா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி தெரியும், டெலகிராம் குரூப் மூலிமா தான் எல்லா கிளாஸஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களை அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இனிஷியலாக ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 750 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இந்த 1 வீக் மட்டும்தான் இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா ஃபீஸ் ஆயிரும். அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்பிஎஃப்க்குன்னு மட்டும் இல்லை, டெக்னீஷியன், ஏஎல்பி எந்த கிளாஸஸ்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்லேயே மென்ஷன் பண்ணுங்கள், அவங்க அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் கொடுத்துருப்போம். தமிழ்லேயே நீங்கள் படிக்கலாம் அப்படின்றதுனால ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம் எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே எழுத முடியும். அதுதான் ஒரு நல்ல அட்வான்டேஜ். ரயில்வே எக்ஸாம் 15-17 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா எக்ஸாமுமே தமிழ்லேயே எழுதலாம். இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தான், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். RPF 02/2024 இது வந்து கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன். 15/4/2024 நாளையிலேருந்து தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், ஓப்பனிங் ஆகும். இன்றைக்கி அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு தான் RRB சென்னை வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/5/2024. சப்போஸ் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா 15/5/2024லேருந்து 24/5/2024 பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில், அதாவது அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ்லாம் மாற்ற முடியாது. அதனால் அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே வீடியோ போடுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கே போட்டிருப்போம். அதை பற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணினா அடுத்த ஒரு வீடியோவும் போடுறோம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளில் 4208 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனியாக ஒரு 605 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக 25 தான் சொல்லுவாங்க. COVID-19னால ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் 18லேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் எம்பிசி, பிசி அதாவது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 வருஷமும், SC ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி கேண்டிடேட் 31 வயசு வரைக்கும், SC ST கேண்டிடேட் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3 சேலரி 21,700 வந்து பேசிக் பே. மற்ற அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு ஒரு 30,000 வரைக்குமே கையில் கிடைக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜோனை பொறுத்து. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில டீட்டெயில், அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அப்ளை பண்ணுற வீடியோ போடுறோம், அதை பார்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா SC ST கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே டிக்கெட் கூட ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா சிலருக்கு தேவைப்படும். SC ST கேண்டிடேட்டுக்கு மட்டும் அந்த ட்ராவலுக்கான டிக்கெட் கொடுத்துருவாங்க ரயில்வேலேயே. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 18லேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அவங்களோட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஃபீமேல் கேண்டிடேட்லேயே அந்த விடோஸ், டைவர்ஸ் ஆனவங்களுக்கும் அவங்க கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம்னு எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. கரெக்டாக எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே 1/7/2006 பிறந்திருக்கணும். அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக் செஷனாக 2/7/1996 பிறந்திருக்கணும். ஓபிசினாக்கா 2/7/1993 பிறந்திருக்கணும். SC ST கேண்டிடேட்னா 2/7/1991 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், இந்த டேட்டுக்கு உள்ளே பிறந்திருக்கணும். ஓகேவா? 93, 91க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 2006 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும்
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வெறும் 250 ரூபா தான் ஃபீஸு, மற்றவங்க எல்லாருக்கும் 500 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த 500 ரூபா ஃபீஸில் 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த சிபிடி அட்டன் பண்ணிட்டா. அதே மாதிரி 250 ரூபா ஃபீஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 250 ரூபாயுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எக்ஸாம் ஃபீஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணும்போதே கொடுக்கணும். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நான் நிறைய தடவை ரீஃபண்ட்லாம் வாங்கியிருக்கேன். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th சிலபஸ் வைஸ் தான் கேட்பாங்க. மொத்தம் 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் 120 கொஷின். ஒரு கொஷினுக்கும் 1 மார்க்கு 1/3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு. சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரித்மெட்டிக் மேக்ஸ்லேருந்து ஒரு 35 கொஷின் வெறும் அரித்மெட்டிக்லேருந்து தான் கேட்குறாங்க. கஷ்டமாக அந்த ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெட்ரி அதுலேருந்துலாம் கொஷின்லாம் வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான். அடுத்து ரீசனிங்லேருந்து 35 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு 1600 மீட்டர் 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸில் ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 14 ஃபீட்டு, ஹை ஜம்ப் வந்து 4 ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீமேலுக்கு வந்து 1600 கிடையாது 800 மீட்டர் 3 minutes 40 செகண்ட்ஸில் ஓடணும். 9 ஃபீட் லாங் ஜம்ப்பு 3 ஃபீட் ஹை ஜம்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் மேல் கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்பெண்ட் அன்எக்ஸ்பெண்டில் 80 எக்ஸ்பெண்ட் ஆகிறப்ப 85ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்குனா 160 சென்டிமீட்டர் மேல் கேண்டிடேட் இருந்தால் போதும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் மேல் கேண்டிடேட்டுக்கு 76.2 அன்எக்ஸ்பெண்டில் எக்ஸ்பெண்ட் ஆகிறப்ப 81.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பிசி செலெக்ஷனை விட ஒரு 5 சென்டிமீட்டர் ஹைட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. அப்ளை பண்ணுறது சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணும். நீங்கள் எந்த ஜோனில் போனாலும் சரி உள்ளே போய் செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஜோன் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறப்ப சென்னைன்னு கொடுக்கணும். இல்லைனாக்கா மற்ற ஜோனுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆனால் போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலான டிகிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 8th + ITI இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்த வீடியோவில் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஒரு நல்ல வேகன்சியை சொல்லியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு 3577 வேகன்சி, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 631. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4200 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. நம்மளோட டெலகிராம் ரயில்வே கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வீக் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் 750 ரூபா மட்டும்தான் ஃபீஸு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணி ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கனாலே உங்களுக்குலாம் ஜாப் கிடைச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.